ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் ஐஎன்எம் அப்படிங்கிறதுல டே 8ல் இன்றைக்கி இந்திய தேசிய இயக்கத்தில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இது எந்த எக்ஸாம்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான கேள்விகள் தான். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த தினம் தினம் ஐஎன்எம் அப்படிங்கிறதுல வந்து 7 டேஸ்க்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான கேள்விகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகளில் ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 10 லட்சம். ஆன்சர் ஆப்ஷன் டி, ரூ 10 லட்சம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறது வந்து விஓசி, அதாவது வஉசி அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு கப்பல் கம்பெனி, கப்பல் நிறுவனம். அந்த கப்பல் நிறுவனத்துடைய முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட, அதாவது முதலீடு செய்யப்பட்ட அந்த தொகையின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரூ 10 லட்சம். ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம். டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசஃபருல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம்பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் அஸ்ஃபகுல்லா கான் அப்படிங்கிறவங்களும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த புரட்சிகரவாதிகள் யார்? இந்த 2 பேர், சரியா? ராம்பிரசாத் பிஸ்மில், அசஃபுல்லா கான். எந்த மாதிரியான புரட்சிகர இயக்கத்தில் இருந்ததன் காரணமாக, எப்போது நடைபெற்ற புரட்சிகர காரணத்துக்காக, எந்த நடவடிக்கைக்காக அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. கஹோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சதி வழக்கில் ராம்பிரசாத் பிஸ்மில் அவர்களும் அஸ்ஃபுல்லா கானும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இதுலேயே கொஷினை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கஹோரி சதி வழக்கில் தொடர்புடைய புரட்சிகரவாதிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்ஃபகுல்லா கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்ரஞ்சன் தாஸ். சித்ரஞ்சன் தாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய ஃபாதர் மோதிலால் நேரு இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து சிஆர் தாஸ்ன்னு சொல்லி ஒருத்தரை படிச்சிருப்போம் பார்த்திங்களா, அவங்க தான் வந்து சித்ரஞ்சன் தாஸ் அவர்கள். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன். இதில் இந்த ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்ட வருஷம் கேட்கலாம். 1926. ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் பெற்ற ஆண்டு 1930. திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் பெறப்பட்ட ஆண்டு 1936. இந்த பட்டங்களெல்லாம் யார் பெற்றிருக்காங்க? ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அடுத்த 5வது கேள்வி பாருங்கள். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கேள்வி தான். இதில் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, அந்த ஆண்டு கேட்பாங்க. 1891 அயோத்தியதாசர் நிறுவிய அமைப்பு எது? திராவிட மகாஜன சபை. இதோடைய முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆன்சர் நீலகிரி. 6வது கேள்வி பாருங்கள். வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினை 1905 நமக்கு நல்லா தெரியும். இந்த வங்க பிரிவினை போது ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றுமைக்காக கொண்டாடக்கூடிய இந்த ரக்ஷாபந்தன் விழாவை மக்கள் அதிகமாக வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பங்கேற்பு செய்ய வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் தான். அதற்கு மிகவும் ஆணிவேராக அமைந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்.
அடுத்த கேள்வி பாருங்கள், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பகத்சிங். ரொம்ப முக்கியமானது, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். ஈவேரா அவர்கள் எழுதின ஒரு முக்கியமான புக் வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ரிப்பீட்டாக கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். ரொம்ப சரியானது. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர். இது வந்து சரியானது. 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தானே போராடினாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து தவறானது. 1 மற்றும் 2 தான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி போயிடலாம். தொழிலாளன் அதாவது ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவங்க மா சிங்கார வேலர். யார்? மா சிங்கார வேலர். ரொம்ப முக்கியமான கேள்வி. மே தினம் கொண்டாடியவங்களும் இவங்க தான். ஃபஸ்ட்டு மே தினம் கொண்டாடியவங்களும் இவங்க தான். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி சரியான வாக்கியம் கேட்டிருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே விடைய சீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அடுத்து பாருங்கள், செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். 2வது இருக்கிறது சரியானது. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது தவறானது. வழக்கறிஞராக இருந்தார். இது சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 2 மற்றும் 4 தான் சரியானது. அடுத்து பாருங்கள், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையாருடைய ஒரு மிக முக்கியமான மற்றும் சிறப்பான வாக்கியம் இது. அதிநவீன வசதிகளோடு நம்ம வந்து ரயில் பெட்டியில் அடிமையாக இருக்கிறத விட, அதிநவீனமான வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்தோடு இருக்கிற ஒரு மாட்டு வண்டியில் வந்து இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 13 கேள்விகள் பார்த்துருக்கோம். சரியா? 13 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த 13 கேள்விகளில் 12 கேள்விகள், இந்த 13 கேள்விகளில் எத்தனை கேள்விகள்? 12 கேள்விகள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா INM 1000 வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த 13 கொஷினில் 12 கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது இடம்பெற்றிருக்கோம் நம்மளுடைய அந்த கொஷின்லன்னு பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு அந்த 1000 கொஷின்ஸில் எதற்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 கொஷின்ஸுமே எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ளஸ்ஸு ரொம்ப முக்கியமாக அதை பேஸ் பண்ணி எதெல்லாம் கேட்கலாமோ அத்தனை கொஷின்ஸையும் எடுத்து தான் அந்த 1000 கொஷின்ஸையும் டைப் பண்ணி வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ இது எப்போ போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு குரூப் 4 நடக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தோம். சரியா? குரூப் 4 எக்ஸாம் வரப்போகிறதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தோம். அந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே பாருங்கள் 13 கேள்வியில் 12 கேள்வி வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த 1000 கொஷின்ஸில் வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு கொஷின் பேப்பர்னு இல்லை, எந்த ஒரு TNPSC எக்ஸாம் நடந்திருந்தாலும் அந்த கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரில் ஒரு 10 கொஷின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 8 இல்லைனா 9 கொஷின் ஏதோ மிஸ் ஆனால் ஒரு கொஷின் தான் மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே வந்து அந்த 1000 கேள்விகளில் இருந்த கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு அந்த INM 1000 வினாக்கள் அப்படிங்கிற PDF உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 9843481231 அப்படிங்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த PDF வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நீட் PDF அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய INM கேள்விகளோட பார்க்கலாம். தேங்க்யூ.